திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சாலையை கடக்க முயன்ற பாட்டியும் பேரனும் கார் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். தானகவுண்டன்புதூரைச் சேர்ந்த மூதாட்டி சித்ராவும் அவரது பேரன் ஜஸ்வந்தும் சாலையை கடக்க முயன்ற போது அந்த வழியே வேகமாக சென்ற கார் மோதி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சாலையை கடக்க முயன்றவர்கள் மீது கார் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சியில் மாதாந்திர சாதாரண கூட்டம் அதிமுக பேரூர் மன்ற தலைவர் செந்தமிழ் செல்வி பிச்சையன் தலைமையில் நடைபெற்றது. செயல் அலுவலர் பொன்னுச்சாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக பேரூர் மன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன், ரேவதி, அருணா, பாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 15 வார்டுகளிலும் குடிநீர் வசதி, மின்சார வசதி ஆகியவற்றை பற்றி பேரூர் மன்ற தலைவரிடம் எடுத்துரைத்தனர். இதுகுறித்து உடனடியாக தீர்வு காணப்படும் என பேரூர் மன்ற தலைவர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலையில் திரண்டு போராட்டம் நடத்தினர். திருச்சின்னபுரம் கிராமத்தின் தென்றல் நகர் குடியிருப்பு வாசிகளுக்கு கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை. இதனால் அவதியடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் கோபமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் காட்டுமன்னார்கோவில் சேத்தியாத்தோப்பு சாலையில் காலி குடங்களுடன் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கடந்த 3 மாதங்களாக குடிநீர் பிரச்சனையை அதிகாரிகள் தீர்த்து வைக்காததால் கிராம மக்கள் கோயிலில் சுவாமியிடம் முறையிட்டனர். வையூர் கிராமத்தில் இருந்த உயர்மட்ட குடிநீர் தொட்டி உள்ளது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மோட்டார் பழுதடைந்ததால் அக்கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கிராம மக்கள் காலி குடங்களுடன் கோவிலுக்கு சென்று தண்ணீர் வேண்டி முறையிட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட வழங்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குடிநீர் தண்ணீர் வந்து 3.5 மாதத்துக்கு முன்னாடி அந்த போர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. இது சம்பந்தமாக வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கடலூரில் நடைபெற்ற மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இதை பற்றி பேசுனாங்க, மனு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவரும் வந்து இப்போ சம்மந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அனுப்பிட்டு நடவடிக்கை எடுத்ததாக உறுதியாக கொடுத்தாங்க. அப்புறம் அது இல்லாமல் வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட வந்து ஒரு 3-4 முறை சொல்லியிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட சப் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இது வந்து எங்கள் மக்களிடையே மிகுந்த கொதிப்பையும் ஒரு இதையும் ஏற்படுத்தியிருக்கு. கடலூர் மாவட்டம் புவனகிரி, காட்டுமன்னார்கோவில், சேத்தியாத்தோப்பு பகுதிகளில் உள்ள பாசன மற்றும் வடிகால் வாய்க்கால்களில் கண் துடைப்புக்காக தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது 30க்கும் மேற்பட்ட பாசன மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பான எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் தங்களுக்கு தெரியாமலேயே வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு வருகிறது என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதி விவசாயிகள் அழைத்து கருத்துக்களை கேட்பதுடன் அவர்களின் முன்னிலையில் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.